ஒரு இளைஞன் தினமும் சொன்னான், நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று. ஒரு நாள் அவன் பழைய கடிகாரம் ஒன்றை வாங்கினான். அதை சரி செய்யும் முதியவர் சொன்னார், இதுல ஒரு விசேஷம் இருக்கு. இது நேரத்தை காட்டாது, மாறாக வாழ்க்கையை காட்டும் என்று. அவன் சிரித்தான். ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்ததும் அந்த கடிகாரத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் தோன்றியது, இப்போது. மறுநாள் பார்த்தான், அதே வார்த்தை. அடுத்த வாரம் பார்த்தான், அடுத்த மாதம், எப்போதும் அதே வார்த்தை, இப்போது. அவனுக்கு கோபம் வந்தது. மீண்டும் முதியவரிடம் சென்றான். அவர் அமைதியாக சொன்னார், நீ தள்ளி போடும் ஒவ்வொரு கனவும் நேரமில்லாம போகும் நாள். இதுதான் அந்த கடைசி மணித்துளி. அந்த நாளிலிருந்து அவன் நாளை என்று தள்ளி போடுவதை தவிர்த்துவிட்டு அப்பொழுதே செய்ய துவங்கினான். சிறிய முயற்சி, தொடர்ந்த உழைப்பு. இன்று அவன் சொல்வது ஒன்றுதான், வாழ்க்கை நாளையவில்லை, இப்பொழுதுதான். கனவு காத்திருக்கும், ஆனால் நேரம் என்றும் காத்திருக்காது.